குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் தனு லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாருன்னு பார்க்க போகிறோம். தனு லக்னத்துக்கு செவ்வாய் 5 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட செவ்வாய் தனு லக்னத்திலேயே அமையும் போது அந்த நபருக்கு இயற்கையாகவே கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அது நிறைய சுப செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய பர்சனாக இருப்பார். குழந்தைகளுக்காக அதிகம் செலவு பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ஆன்மீக விஷயமாக சில செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட சூழ்நிலை இருக்கும். இப்போது சின்ன வயசுலேயே அவங்களுக்கு பிபி அதிகமாக வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறும் இருக்கும். இப்போ இந்த செவ்வாய் 2ஆம் இடமான மகரத்தில் உச்சமடையும் போது பேச்சில் ரொம்ப சாமர்த்தியம் இருக்கும். இவங்களுமே பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ நிறைய மாஸ் பீப்புளை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். அதுபோல் ஆர்மி ஆஃபீஸர்ஸ், நேவி ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும். அதுபோல் இவங்களோட பேச்சு திறமையால் நல்ல பேர் புகழாமல் இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த உபன்யாசகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவங்களுடைய பேச்சு. அதாவது வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க. அதாவது இந்த விஷயத்தில் ரொம்ப எளிமையாக இருக்காது. இது இப்படி தான் செய்யணும்னா இப்படி தான் செய்யணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. இந்த அமைப்பில் ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க ஒரு ஆணை போல் சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்க ரோட்லலாம் நின்று சண்டை போட்டாங்க அப்படின்னா சுற்றி யாரும் நிற்க முடியாது. அப்படி பயங்கரமாக இருக்கும். அந்த தைரியம் ஒரு பெண்ணுக்கு ஒரு தைரியமும் துணிச்சலும் கூட ஏற்படும். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவங்க பேசக்கூடிய அனல் பறக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் அவங்க பேச்சில் இருக்கும். செவ்வாய் 3ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதுபோல் நல்ல பாராட்டுக்கள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்போ கலைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது குறிப்பாக செவ்வாய் திசையில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். செவ்வாய் 4ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம் ஏற்படும். அதுபோல் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பணம் சம்பாதிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பேர் ஃபாரினுக்கு போயிட்டு இந்தியாவில் லேண்ட் வாங்கி போட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு நகை வாங்கி வச்சுருப்பாங்க. அது அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு பணம் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதுபோல் ஒரு சில பேர் வேறு ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கும். இப்போ ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கும்போது அதில் லாபம் கிடைக்கும். இப்படி நாடு விட்டு நாடு லாபம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் சில பேருக்கு இருக்குது. அதுபோல் ஷேர் மார்க்கெட்லேயும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கில் நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக இந்த கமோடிட்டி ட்ரேடிங்லையும் ரொம்ப சில பேருக்கு நல்ல ஆதாயம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது பிள்ளைகளால் நல்ல சப்போர்ட் இருக்கும். பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு சாதனையாளர்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும்போதோ இல்லை அவங்களுடைய இள வயசில் லக்னாதிபதி திசையோ இல்லை செவ்வாயோடைய திசையோ நடக்கும்போது அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குறிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு லக்னாதிபதி திசையோ இல்லைன்னா 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயோடைய திசையோ நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 6ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது கடன்லேருந்து இவங்க மீண்டு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் அது சுபத்துவமான ஒரு வீடு, சுக்கிரனுடைய வீடு. அதனால் சில நேரங்களில் கடன் தொல்லைகளும் இருக்கும். அவ்வளோ எளிதாக கடன்லாம் கட்டி வெளியில் வர முடியாது. சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க. அதே சமயத்தில் எப்படியாவது கடனை கட்டி வெளியில் வந்துடுவாங்க. இவங்களுடைய பிஸ்னஸில் நிறைய காம்படிஷன்ஸ், போட்டி பொறாமைகள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுபோல் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு உண்டான தீர்வும் அவங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் 7ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படும். நண்பர்களில் கூட சில வாக்குவாதமும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இவங்களுக்கு தாமதமான திருமணம் தான் நடக்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கும் சீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பிபி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் சின்ன வயசில் வர்றதுக்கான சூழ்நிலை அதிகம். 8ஆம் இடத்துல இவங்களுக்கு செவ்வாய் நீச்சம் அடையும் போது ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் இருக்கும்.
அதிர்ஷ்டம் கொஞ்சம் கூட இவங்களுக்கு கிட்ட வரவே வராது. அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சில நேரங்களில் இவங்க லாஸஸ் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுபோல் ஒரு சிலருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறது, அதிக மருத்துவ செலவெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். செவ்வாய் 9ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது அரசாங்க சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலேருந்து ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான யோகமும், ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் செவ்வாய் தசையில் இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது மருத்துவத்துறையில் சில பேருக்கு வேலை கிடைக்கும். அதுபோல் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் கூட ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெண்களுக்கும் புதிய வேலை முயற்சியெலாம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு ஐடி துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ் செக்டாருக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான ஐடி துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். தனு லக்னத்துக்கு செவ்வாய் 11ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல இருக்கும்போது எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மருத்துவத்துறையில் இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ ஃபார்மசி ரன் பண்ணுறவங்க, மெடிசின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு மறுமணம் அமையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். மூத்தவர்களால் ஆதாயம் இருக்கும். குறிப்பாக வயதான பெண்களால் இவங்களுக்கு ஆதாயம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. செவ்வாய் 12ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சி பெறும்போது வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் சுப விரயங்களாகவும் அது இருக்கும். இவங்களுக்காக அதிகம் செலவு பண்ணிப்பாங்க. குறிப்பாக மருத்துவ செலவுகள் இருக்கும். பிள்ளைகளோட படிப்புக்காகவோ வெளிநாட்டுக்காகவோ செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ பிரயாணங்களுக்காக அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு கால் மூட்டு ப்ராப்ளம், அதுபோல் நீ ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அது மூலிமா அதற்காக அதிகம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இப்போ நம்ம தனு லக்னத்துக்கு செவ்வாயோடைய அமைப்பை பொறுத்து நம்ம எப்படிப்பட்ட பலன் கொடுக்குங்கிறத பார்த்தோம். நீ அடுத்த பதிவில் மகர லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட பலனை தருவாங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.